தமிழ் சினிமாவில் ஹேட்டர்ஸே இல்லாத ஒரு சில ஹீரோக்கள் அப்படின்னா அது நம்ம ஜீவாவை சொல்லலாம். ஏன்னா அவர் நடித்த படங்கள் வந்து வித்தியாசமான படங்களாக ஆரம்பித்தார். அதாவது அமீரோட ராம் அவருக்கு மிகப்பெரிய திருப்பு முனையாக அமைஞ்சது. அப்புறம் ஜீவாவோட டிஷ்யூம் மிகப்பெரிய வெற்றி படம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எஸ்பி ஜனலானோட படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட்டாக அமைஞ்சுது. அப்புறம் நம்ம கட்டளை தமிழ் ராமோட கட்டளை தமிழ் சரியாக போகலனா கூட ஜீவா தான் இனி அடுத்த கமலஹாசன், குட்டி கமல் அப்படின்னு சொல்லி எல்லாருமே அப்போ வந்து பாராட்டி தள்ளினாங்க. போதா வரைக்கும் நம்ம ராஜேஷ் அவர்கள் சிவா மனசில் சக்தி அப்படிங்கிற ஹிட்டை கொடுத்து அவரை உச்சத்தில் உட்கார வச்சார். அதை தாண்டி உச்சத்துக்கெல்லாம் உச்சமாக நம்ம கேவி ஆனந்த் அவர்கள் கோங்கிற அந்த படத்தில் ஜீவாவை வேற லெவல் உச்சத்துக்கு கொண்டு போனார். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜீவாவோட படங்கள் எல்லாமே ஃப்ளாப் மேலே ஃப்ளாப் ஆகி இத்தனைக்கும் பிரம்மாண்டமான பட்ஜெட் படங்கள்லாம் ஃப்ளாப் ஆகிடுச்சு. அவருக்கு அப்பப்போ என்றென்றும் புன்னகை மாதிரியான ஓகே படமாக தான் ஹிட் ஆச்சு. ஆனாலும் கூட மனுஷன் அசராமல் நடிச்சிருக்காரு. இப்போ அவரே வந்து என்ன சொல்லிக்காருன்னா, நிறையா வெற்றி படங்களில் நான் நடிக்க வேண்டியது, ஆனால் அந்த படங்கள்லாம் தெரிஞ்சோ தெரியாமலோ நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிக்காரு. சரி, எந்தெந்த படங்கள் கேட்டால் அவர் சொல்கிற லிஸ்ட்டே நமக்கு அதிர்ச்சி கொடுக்குது. ஏன்னா இதே கேவி ஆனந்தோட அயன் படத்துலேயே ஜீவா தான் நடிக்க வேண்டியதான். ஆனால் பார்த்தீங்கன்னா நடிக்காமல் போயிட்டார். அதே மாதிரி ரஞ்சித்தோட மெட்ராஸ் படத்துலேயும் ஜீவா தான் ஆரம்பம் நடிக்க வேண்டியது, அதுவும் மிஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அருள்நிதி நடித்த மௌனகுரு, அதாவது சாந்தகுமாரோட முதல் படம், அருள்நிதிக்கு ஒரு திருப்பு முனையை கொடுத்த படம். அந்த படத்துலேயும் முதல்ல ஜீவா தான் நடிக்க வேண்டியதான், விட்டுட்டாரு. எல்லோரும் செம்ம கடுப்பாயிட்டாங்க இந்த லிஸ்ட்டை கேட்டு. இது கூட பரவாயில்ல, வேறு ஏதாவது பெரிய இயக்குநர்கள் மணிரத்னம் இயக்கத்தில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்துச்சான்னு கேட்டால் வந்துச்சுங்க, 2-3 படம் வந்துச்சு. தக் லைஃப்பில் கூட என்ன நடிக்கிறதுக்கு கேட்டாங்க அப்படின்னு சொல்லி அதிர்ச்சியை கிளப்பினார். ஆனால் சில காரணங்களால் நான் நடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டாரு. இதை பார்த்த ரசிகலாம் செம்ம கடுப்பாயிட்டாங்க. என்ன சார், மணி சார் கூப்பிட்டே போலி அப்படின்னா ஜீவா சொன்ன அடுத்த பதில் கேட்டு இன்னும் கடுப்பாயிட்டாங்க. அதாவது மணி சார் தக் லைஃப் கூப்பிட்டாரு, அதுக்கப்புறம் இன்னும் 1-2 படத்துக்கு கூப்பிட்டாரு, என்ன படம் அப்படின்னு சொல்லி மறந்துடுச்சுங்க, சரியாக தெரியலிங்க அப்படின்னு சொல்ல எல்லாரும் கடுப்பாயிட்டாங்க. மணி சார் படத்தை மிஸ் பண்ணதே மிகப்பெரிய தப்பு, ஆனால் எந்தெந்த படங்கள்னு தெரியாமல் கூட இருக்கீங்களே ஜீவா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அவரை வந்து திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஒரு பக்கம். இந்த பக்கம் அயன், மெட்ராஸ், மௌனகுரு இந்த மாதிரியான தரமான படங்களையும் மிஸ் பண்ணிட்டீங்களே அப்படின்ட்டு ஒரு பக்கம் பயங்கர விமர்சனமும் செய்கிறாங்க. இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அயன், மெட்ராஸ், மௌனகுரு, தக் லைஃப் இந்த படங்களில் ஜீவா நடிச்சிருந்தா எப்பேற்பட்ட படமாக இருந்திருக்கும்? அவருக்கு செட் ஆகிருக்குமா? அவர் அந்த படங்களுக்கு செட் ஆகிருப்பாரா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.